இது தங்கம்னா இது பித்தளைனா இது அந்த நாள்ல வழக்கம் வச்சிருந்தா. அந்த மாதிரிலாம் உலோகம் இருந்துதான்னு கேட்கும். இன்னைக்கு நான் பிள்ளைகிட்ட சொன்னேன்னா இது வெங்கலத்தை இத்தால சித்த பண்ணணும், இது வெள்ளிக்கு இத்தனால சித்த பண்ணணும், செப்புக்கு இதனாலன்னு சொன்னா அந்த மாதிரிலாம் பாத்திரம் கூட உண்டானா எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாத்திரம். இப்ப ஏதோ கடையில் இத்தனை இடத்துல தொங்குறது இல்லையோ இது ஒண்ணுதான் தெரியும். இப்ப பிள்ளை சொல்லிட்டு போடும். அதனால பார்த்தோம்னா ஏதோ என்னென்ன அந்தந்த காலத்திலையும் வச்சுட்டே தான் வந்திருக்கா. ஆழ்வார் சாதித்தார், நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை எந்த மாதிரி அது விலக்கி கொடுக்கும்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு மனப்பக்குவத்தை நம்ம இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்க்கக்கூடிய திறனை நம்ம இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லையோ அதைத்தான் சொன்னார். நிலந்தரும் செய்யும் கிழே குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். எத்தனை துன்பங்கள் எதிர்த்து வந்தாலும் அதை நன்றாக தாங்கி நிற்கிற சக்தியை நமக்கு கொடுக்கும்னு சாதித்தார். துன்பம் வந்தால் இடுக்கண் வரும்போது கண்டிப்பா சிரித்தே தான் தீர வேண்டும். அந்த மாதிரி சிரித்தவர்கள் பூர்வர்கள் பல பேர் இருந்துள்ளார்கள். ஆழ்வார்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தாலும் சிரித்தவர்கள் உண்டு, ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தாலும் சிரித்தவர்கள் உண்டு. கட்டம் வரச்சே பெருசா சிரமப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது வருவது வந்துட்டே தான் இருக்கும். வர்ற துன்பம் வரத்தான் போறது.